ரேப் பண்ணி கொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஒரு இஷ்யூவா போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு வந்து 10 வயசுக்குள்ள தான் இருக்கும். எக்ஸாக்ட்டா 10 வயசுன்றது சொல்ல முடியாது. வந்து ரேப் பண்ணி கொன்னு, அது சூலூருன்ற அதாவது என் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊர் தான். அந்த ஊர்ல சூலூருன்ற ஊர்ல நாங்க அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது நானும் அங்க போய் பார்க்குறேன். என்ன நடக்குது என்னன்றத என்னால அனலைஸ் பண்ண முடியுது. நெறைய பேரு என்னன்னா, அவங்களோட சொந்தக்காரங்க, அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க நெறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. யாருன்னே தெரியாதவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. எனக்கு என் ஊர்ல வந்து இந்த மாரி மக்கள் கூடுறாங்க அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷன்றத விட பெருமைன்னு சொல்ல முடியும். ஏன்னா, ஒரு 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 ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுக்காம ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதுக்கான நீதி கிடைக்கணும்னு நெனைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பட் அதே சமயம் இன்னொரு இதுல வந்து மக்கள் கோவத்திலயும், ஆதங்கத்திலயும் சொல்றாங்க. பட் இருந்தாலும் நான் அது என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன்னா, அவனுக்கு வந்து தண்டனை வந்து கடுமையா குடுக்கணும் அப்படின்னு வேணா நம்மளால ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியுமே தவிர, நம்மளால வந்து தண்டனை குடுக்க முடியாது. அது குடுக்கறக்கும் சட்டத்துல அது இடம் இருக்கா என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தண்டனை வந்து கோர்ட்டு தான் குடுக்கும். நம்ம வந்து தண்டனை கடுமையாக்கணும்னு வேணா நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணோம்னா, அதுல ஒரு வேலிட் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அது பெரிய விஷயமா தோணுது. நம்ம அதுக்கு போராடணும்னு நான் நினைக்கிறேன். எப்புட்றா உங்களுக்கெல்லாம் தோணுது? ஒரு சின்ன புள்ளைய போய் ரேப் பண்ணணும்னு உங்களுக்கு எப்புட்றா தோணுது? உங்களுக்கெல்லாம் யார்றா அந்த அளவுக்கு கட்சி குடுக்குறா? எனக்கு இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ண எடுத்து கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொல்ல முடியுன்ற அளவுக்கு அவன் மனசுல அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு மிருகத்தனம் இருக்கு அப்படின்னா, அதுவும் ஒரு சின்ன பொண்ண ரேப் பண்ற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கு அப்படின்னா, சட்டம் வந்து இன்னும் கடுமையாகணும். போலீஸ்காரங்க வந்து அக்யூஸ்ட புடிக்கிறாங்க. அக்யூஸ்ட புடிச்சு அவன என்ன இடத்துல என்ன இது பண்ணணுமோ பண்றாங்க. அவன் கீழ விழுந்து மாவுக்கட்டு போட வச்சாங்க. மாவுக்கட்டு போட்டாங்க அவனுக்கு. அதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்னைக்குமே வந்து அதுல நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு அவன் வந்து அவன வந்து தூக்கு தண்டனை குடுக்குறதோ, இதெல்லாம் வந்து வேலிடே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் அவனுக்கு வந்து கை, கால ஒரு பக்கம் வெட்டியோ, இல்ல 2 கை 2 கால் எடுத்துறணும். அந்த மாரி ஆளுகளுக்குலாம் அந்த தண்டனை குடுத்துறணும். வாழ்நாள் முழுக்க அவனுங்கலாம் அந்த மாரி கஷ்டத்த அனுபவிக்கணும். அப்பதான் அவன பார்த்து இன்னொருத்தன் வந்து அந்த மாரி தப்பு பண்ணணும்னே யோசிக்க மாட்டான். எங்க நம்மளுக்கு இந்த மாரி நடந்துருமோன்னு யோசிப்பான். ஏன்னா, அந்த பொண்ணு நெனச்சு பாருங்க. அந்த பொண்ணு எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பா, எவ்வளோ வலி இருந்திருக்கும் அவளுக்கு.